வணக்கங்க. வணக்கம் மேடம். ராதே கிருஷ்ணா. சொல்லுங்க. மேடம், எனக்கு சில கொஸ்டின் இருக்கு. முதல் கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின் தான் இது. ஜாதகம் உண்மையா இல்லையா? ஜோதிஷம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய ஒரு அங்கம் தான். ஸோ அதனால் இது பொய்ன்னு சொல்லக்கூடிய அமைப்பே இல்லை. ஏன்னா பல வருடங்களாக இதுக்கு உண்டான ஃபார்முலா மாறல. நம்ம உலகம் கண்டுபிடிக்கிற காலகட்டம்லாம் இருந்தது இல்லையா? உலகம் தட்டையாக இருந்தது, உலகம் உருண்டையாக இருந்தது, இப்படியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் நவகிரகங்கள் சொல்லி ஒரு கட்டம் வச்சு அதில் அதை வழிபாடும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து அது பேஸ் ஆஃப் ஜோதிடம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்றைக்கி நெப்டியூன்லாம் நம்மளது இல்லைன்னு இன்றைக்கி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். பட் அப்போவே நம்மளது இல்லை இல்லையா? நம்ம அதை விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு. பட் முன்னையே நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லி வச்சாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ பொய்யா இருந்ததுன்னா பொய்யான விஷயம் உடனே ஃபேமஸ் ஆகும். அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது லாங் டேர்மாக நிற்காது. எத்தனை பொய்யான விஷயங்கள் அல்லது ஒரு பொய்யான ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், எவ்வளவு காலம் தாக்கி பிடிச்சிருக்கு. அந்த காலகட்டத்துக்கு அதுதான் ஃபேமஸாக இருக்கும். நான் இல்லைன்னு அதை மறுக்கலை. பொய் சீக்கிரம் பரப்பப்படும். அது நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் ஜோதிஷம் பொய்யா இருந்ததுன்னா அந்த வேற காலத்தம் தொட்டு இங்கே வரைக்கும் வந்திருக்குமா அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். ஸோ இது குளிகை அப்படிங்கிற ஒரு எப்படி உருவானாருங்கிற கதை தான். ஜோதிடம் ரிலேட்டடாக தான். ஸோ ராவணன் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சசிக்கும் ஒரு பிராமண ரிஷிக்கும் பிறந்தவர் தான். அவர் வேதம் வேதாந்தங்களை முழுவதுமாக கரைத்து கொடுத்தவர். ஜோதிடம் அவருக்கு அவ்வளவு அருமையாக தெரியும். ஸோ இது 4 யுகங்களில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்தில் இது திரேதாயுகத்திலே நடக்குது. ஸோ திரேதாயுகத்தில் இந்திரஜித் அப்படிங்கிற பையன் அவருக்கு பிறப்பதற்கு முன்னாடி அவருடைய ஜாதகத்தில் எல்லா கிரகங்களையும் 11ஆம் இடத்துல நிற்க வைக்கிறாரு. ஏன்னா 11ஆம் இடத்துல எவ்வளோ கிரகங்கள் இருக்கோ அவ்வளோ வெற்றி இருக்கும். 11ஆம் கிரகங்களில் ரொம்ப அதிகமான கிரகங்கள் இருக்கவங்க தோல்வியை பார்க்க மாட்டாங்கனால எல்லா கிரகங்களையும் அங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறாரு. அந்தளவுக்கு ராவணனுக்கு பவர் இருந்தது. நம்ம ராவணனை விட்டுருவோம். ராவணனுக்கு ஜோதிடம் தெரிஞ்சதுனால தான் அவர் இப்படி ஒன்று ட்ரை பண்ணார். ஆனாலும் அவருடைய மகனுடைய விதியை அதால் மட்டும் மாற்ற முடியல. அவரை அழிப்பதற்காக கொண்டு வந்தவன் தான் குளிகை எனப்படக்கூடிய சனியினுடைய வேர்வையில் உருவாக்கின ஒரு கோள். அந்த குளிகை நம்மளதை விட கேரள சிஸ்டமில் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம அவ்வளோ குளிகை மாந்தியெல்லாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறதில்ல. சில விஷயங்களுக்கு பார்க்குறோம். அது என்னங்கிறது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ பொய்யா இருந்ததுன்னா கிருதயுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் எப்படி இருந்திருக்கும்? துவாபர யுகத்திலையும் இருந்தது. துரியோதனன் நேராக சகாதேவன்கிட்ட போய் எனக்கான நாள் குறிச்சு கொடு அப்படின்னு கேட்குறான். எதுக்கு? போருக்கு ஜெயிக்கிறதுக்கு. அவன் அமாவாசையில் பூஜை போடு, ஜெயிச்சிருவேன் குறிச்சும் கொடுத்துட்டான். கிருஷ்ணர் என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னா இந்த மாற்றுறது போய் சொல்கிறதெல்லாம் எனக்கு வராது, அதெல்லாம் உன் வேலை, நீ பண்ணிக்கோ, நீ தான் மாயக்கண்ணன், நீ பண்ணிக்கோ, என்னால் மாற்ற முடியாது. மாறாது கிருஷ்ணா, அமாவாசையில் அவன் பூஜை போட்டான்னா அவன் தான் ஜெயிப்பான், ஜாதகப்படி நான் குறித்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சகாதேவன் சொல்லிட்டார். இப்போ கிருஷ்ணர்கிட்ட 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று சகாதேவனை மாற்றணும், அவர் மாற மாட்டேன்ட்டார். துரியோதனன்ட்ட போய் இல்லைன்னு சொல்லணும், அவன் கேட்க மாட்டான். அப்போ அமாவாசையை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமாவாசைக்கு 2-3 நாள் முன்னாடியே தர்ப்பணம் பண்ண ஆரம்பிக்கிறார். சூரிய சந்திரர்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுது. என்ன இவர் பாட்டுக்கு போய் இப்போ போய் பண்ணிட்டு இருக்காருன்னு. நேராக நாமளே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார். குளத்தங்கரையில் போய் கேட்குறாரு. இருங்கோ நான் தர்ப்பணத்தை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமாவாசை தர்ப்பணத்தை முடிச்சுட்டு சொல்லுங்கோ என்ன அப்படின்னு கேட்டால், அமாவாசை இன்னும் வரவே இல்லையே, நீங்கள் என்ன இப்போவே தர்ப்பணம் பண்ணுறீங்க, அதனால தான் நாங்களே வந்தோம். அமாவாசை அப்படின்னா என்ன? சூரியனும் சந்திரனும் அருகருகே வருவாங்க, அதனால் அன்றைக்கி சந்திரன் தெரிய மாட்டார், அதுதான் அமாவாசை. இதோ வந்துட்டே இல்லை, 2 பேரும் ஒன்றா வந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் நான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அன்றைக்கி தான் அமாவாசைன்னு நினச்சிட்டு துரியோதனன் பூஜை போட அது சரியாக இல்லாமல் போக, அது சரியான அமாவாசை கிடையாமல் போக அவன் தோர்த்தே போனான் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கிருதயுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் துவாபரயுகத்திலையும் இன்றைக்கி கலியுகத்திலையும் ஒரு சாஸ்திரம் நிற்கணும் அப்படின்னா அது பொய்யா இருக்க முடியாது இல்லையா? இன்னும் டீட்டெயில்டாக பதில் சொல்லலாம், பட் இது போதும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேடம். என்னோட அடுத்த கொஸ்டின் கேட்கலாங்களா? சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப நாளாக இருந்த கொஸ்டின் மேடம். நிறைய பேருக்கு இதே கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட்டப்பிறவி இருக்காங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம்லேருந்து செகண்ட்ஸில் தான் கேப் இருக்கும், ஓகேங்களா? ஒருத்தர் பிறக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரே ராசி, ஒரே லக்னம், எல்லா கட்டமும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கை பலன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஒரே மாதிரி அமையறது இல்லை. என் கல்யாணத்துலேருந்து படிப்புலேருந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கான காரணம் என்ன? இதை எப்படி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? நல்ல கேள்வி, கொஞ்சம் இன்டலெக்சுவலாக யோசித்து கேட்கப்பட்ட கேள்வி. உங்கள் வீட்டில் யாராவது ட்வின்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ட்வின்ஸ். ஸோ எனக்கு இது நல்ல பதில் சொல்ல முடியும். ஏன்னா பர்டிகுலராக நீங்கள் கேட்ட கேள்வியை தான் ஜோதிட ஆராய்ச்சி அப்படின்னு நான் படிக்க ஆரம்பிச்சும் பொழுது முதல்ல நான் பண்ண ஆராய்ச்சி. ஏன்னா எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை அல்ல. அதிகமான ஜோதிடர்கள் குழம்பி போகுது இந்த இரட்டை குழந்தைகளோட ஜாதகத்தில் தான். ஏன்னா
லக்னம் மாறும் சில நேரங்களில். நார்மல் டெலிவரியாக இருந்தால் நிமிடங்கள் மாறும்பொழுது லக்னம் மாறலாம். ஆனால் ராசி அப்படியே தான் இருக்கும், கட்டங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனாலும் ஏன் மாறுது அப்படின்னா அவளோட கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒன்று இருக்குது. அதை எப்படி ஜோதிடர்கள் சொல்லலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரியான ஜோதிடம் தெரிந்தவர்கள் அதையும் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். மூல நூல்கள் அதுக்கு பெரிய வெரைட்டி ஆஃப் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னுடைய குரு எனக்கு பர்சனலாக சொல்லி கொடுத்தது 7ஆம் இடத்தை வைத்து கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு குழந்தை பிறந்த லக்னமாகவும் அதனுடைய 7வது லக்னத்தை மற்றொரு குழந்தைக்கு லக்னமாகவும் கணித்து இருக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படி கணிக்கும் பொழுது அவர்களுடைய பலனும் துல்லியமாக வரும். இதற்கு நீங்கள் ஒரு சிட்சாட் பண்ண வேண்டியிருக்கும் அவர்களோட பெற்றோர்களோட, பர்டிகுலராக அவங்க அம்மாவோட. நீங்கள் அமர்ந்து ஒரு 5 நிமிடம் பேசி அந்த குழந்தைகளோட தன்மையை புரிந்து கொண்டு எந்த குழந்தை எந்த லக்னத்துக்கு பொருந்துவது, ஏன்னா எது மூத்த குழந்தை எது 2வது குழந்தைங்கிறதுலையும் நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது. நார்மல் டெலிவரின்னு போகும்பொழுது மூத்த குழந்தையாக பிறக்க வேண்டியது சிசேரியன் அவசரமாக பண்ணுவாங்க. ஸோ மேலே இருக்க குழந்தைய முதல்ல எடுத்துருவாங்க. ஸோ உண்மையிலே எது முதலாவதாக பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுலலாம் கூட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் பொழுது அமர்ந்து பேசி ஜோதிடர்கள் அவர்களோட கிளைண்ட்டுக்கிட்டே இருந்தே சில இன்புட்ஸ் வாங்கிட்டு எந்த குழந்தையினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எந்த லக்னத்துக்கு பொருந்தி போகுதுங்கிறதையும் கற்றுக்கிட்டா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக அதற்கு பதில் சொல்ல முடியும். பட் சொல்லலாம், சொல்ல முடியாததுங்கிறதெல்லாம் கிடையாது. சரியான முதலில் ஜோதிடம் பயின்றவர்கள் எல்லாரையும் சொல்ல முடியும். நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னுடைய குருஜி சொல்லிக் கொடுத்த விஷயங்களை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அது சரியாகவும் இருக்குது. நிறைய ட்வின்ஸினுடைய பேரண்ட்ஸ்க்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. ஏன்னா பொதுவாக ட்வின்ஸுக்கு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு லைஃப் எப்படி இருக்கோ அதுக்கு உல்ட்டாவாக இன்னொரு லைஃப் இருக்கும். அப்படிங்கும் பொழுது ஒருத்தர் வேலைக்கு நல்லா போவார், ஒருத்தர் வேலைக்கே போக மாட்டார். ஒருத்தருக்கு வந்து சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும், இன்னொருத்தருக்கு சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்காது. ஒரு பெண் பெரிய குடும்பத்தில் திருமணமாகி போயிருப்பாங்க, ஒரு பெண் சாதாரண குடும்பத்தில் திருமணமாகி போயிருப்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதில் பலன் இருக்குது, அதில் பதில் இருக்குது. ஸோ சொல்லலாம், சரியான முறையில் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும். தேங்க்யூ மேடம். சொல்லியிருக்கீங்க நல்லா பதில். ஆனால் எனிவே எனக்கு இதில் நிறையா துணை கொஸ்டின் இருக்குது. ஆனால் அது இப்போதைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் போகும். நான் அதனால் என்னோட 3வது கொஸ்டினுக்கு போயிடுறேன் மேம். இப்போ ஜென்ரலாக வந்து இந்த சுனாமி, எர்த்குவாக்கு, இந்த வார்லெலாம் பார்த்தீங்கன்னா பல பேர் மாதம் இறந்து போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரே லக்னம் ஒரே ராசின்னு சொல்ல வரீங்களா? ஏன் இந்த மாதிரி நடக்குது? அவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு நீங்களே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து 90 வயசு இருப்பாங்க, 80 வயசு இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க கூட இந்த மாதிரி பேரழிவு வரும்போது ஒரே டைமில் எல்லாம் இறந்து போகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? ஏன் இப்படி நடக்குது? மற்றொரு இன்டெலெக்சுவலான கேள்வி தான். தனிநபர் சார்ந்த கேள்வியாக இல்லாமல் இந்த மாதிரியான கேள்விகள் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா மக்களுக்கு எங்களால் கொஞ்சம் அதீதமான நன்மை தரக்கூடிய பதில்களையும் சொல்ல முடியும். அவர்களுக்கு புரிதல் உணர்வும் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்குறத விட அன்றைக்கி கோச்சாரம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிற நேரங்களில் பல நேரங்களில் இந்த மாதிரியான இடர்பாடுகள் நடக்கும். இதை நிறைய ஜோதிடர்கள் சொல்லியும் இருக்காங்க. பெரிய ஜோதிடர்களாக சொல்லப்படக்கூடியவர்கள், தொலைக்காட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இந்தந்த மாதங்கள் டஃப்பாக இருக்கும், ஸோ இந்தந்த மாதங்கள்லாம் இப்படி இருக்குது, அதுக்கான காரணம் என்னன்னு கிரகச்சேர்க்கையோடு சொல்லுவாங்க. ஸோ அதன் காரணமாக நடக்கும். நான் இப்போ கரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம், ரொம்ப ரிலேட் ஆகக்கூடிய விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். கொரோனா வந்தது இல்லைங்களா, 2020 அந்த 21 அந்த பீரியடில். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் 2 கார்னரில் இருந்தாங்க, மிதுனம் அண்ட் தனுசில் இருந்தாங்க. ஸோ அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா கொரோனா பீக்கில் இருந்தது. பொதுவாகவே இந்த ராகு கேதுகள் கார்னருக்கு போனாங்கன்னா தனிநபர் ஜாதகங்களில் அவங்க நன்மை தருவர்களாகவும், அன்னைக்கு கோச்சாரத்தில் தொற்று நோய்களை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாகவும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. உதாரணம் இதுதான். இப்போது ரீசண்டாக ஒரு வைரல் ஃபீவர் பரவிட்டுருக்கு. முன்னளவுக்கு இல்லை, பட் ஸ்டில் பரவிட்டுருக்கு. கேது அப்படிங்கிறவர் கிருமிகளை குறிக்கக்கூடியவர், ராகு அதை பரப்பக்கூடியவர். என்னுடைய குருஜியெல்லாம் வந்து அந்த பீரியடில் அவர் திரும்ப மாறும்பொழுதே வந்து இது கொரோனா ஃபஸ்ட்டு தான் ஆக போகுது, சரியெல்லாம் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கே கணித்து கூறியவர் தான். ஸோ நான் அவர்கிட்ட பயின்றதுனால என்னால் ஓரளவுக்கு சொல்ல முடியும்னு நான் நம்புகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய கேது அகெயின் அந்த கிருமி தொற்றுக்களை வளர்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனாலும் குரு பார்வை இப்போ கண்ணிக்கு விழுந்துட்டு இருக்கிறதுனால அது வருது, மக்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் அது டெத் ரேட் அப்படிங்கிற அளவுக்குலாம் போகாமல் சரியாயிடுது. பொதுவாகவே இந்த கார்னர்ஸில் ராகு கேதுகள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய முக்கியமான வைரஸஸ் பரவுறது, பெரிய ஃப்ளூ வர்றது, இதெல்லாமே நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கணவர் வந்து ஈபோலா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஈபோலா வைரஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். வென் ஐ வாஸ் மேரிட், தட் வாஸ் அரௌண்ட் 2014-15.
ஸோ அந்த பீரியடில் ராகு கேதுக்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னா இதே தான் மீனம் கண்ணியில் இருந்தாங்க, உல்டாவாக இருந்தாங்க, விச் இஸ் அரௌண்ட் 9 இயர்ஸ் பிஃபோர் now. ஸோ அவங்க வந்து 18 ஆண்டுகள் எடுத்துப்பாங்க முழுவதுமாக சுற்றி வர. 9 வருடங்களில் அவங்களுடைய பொசிஷன் மாறி இருக்கும். அப்போ வந்து மீனத்தில் கேதுவும் இங்கே ராகுவும் இருந்தார். அப்போ ஈபோலா வைரஸ் பரவுச்சு. ஸோ ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா குரு வந்து கடகத்திலேருந்து மீனத்தை பார்த்துட்டு இருந்தார், கேதுவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதனால் அது அப்படி ஒரு வைரஸ் இருந்தது, அதுக்கு ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. நான் இது பர்சனலாக ஏன் சொல்ல முடியும்னா என்னோட கணவர் அதில் ஒர்க் பண்ணியிருக்காரு, எனக்கு அந்த டேட் வாரியாக ஞாபகம் இருக்குங்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த 3 முக்கியமான கட்டங்களை 2014, 15, 2020, 21, இப்போ 2024 இந்த வைரஸ் இன்னும் கொஞ்சம் பரவி முடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பீரியட் ஆகும். பட் குரு பார்வை இருக்கிறனால கண்ட்ரோலில் தான் இருக்கும், அது சொல்ல முடியும். பட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி கோச்சாரத்தை கணித்து தான் சொல்ல முடியும். இது தனிநபர் ஜாதகத்தில் சேரவே சேராதானா சேரும். அவர்களுக்கு அந்த பீரியடில் 6, 8 தொடர்புகள் இருக்கும். ஸோ அந்த பீரியடில் கொஞ்சம் காஷனாக இருங்க அப்படிங்க நம்ம சொல்லியிருப்போம். பட் அதை தாண்டி இந்த மாதிரியான இதெல்லாம் கண்டங்களில் தான் வரும், மாரக கண்டத்துக்கு ஈக்குவலான கண்டங்கள் தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து தனிநபர் ஜாதகங்களுக்கு பொருத்தி பார்ப்பதை விட கோச்சாரத்துக்கு பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறது பலன் இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மேடம். நான் கேட்டதுக்கெல்லாம் நீங்கள் நிறைவாகவே ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நிறையா துணை கேள்விகள் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு செஷன் டைம் இருந்தால் திரும்ப மீட் பண்ணி இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பேசலாம். உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் செய்யப்படும். பார்க்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அப்படி தான். நீங்களும் வந்து உங்களுக்கு கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். புத்திசாலித்தனமான கேள்விகளாக இருந்தால் கண்டிப்பாக பதில் சொல்லப்படும். ரொம்ப சாதாரணமான கேள்விகள், ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு கேட்காதீங்க. உங்களுடைய கேள்வியில் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய ஜோதிட அறிவும் உங்களுடைய அந்த அறிந்துக்கணுங்கிற அந்த ஆர்வமும் தென்படணும். அப்படிப்பட்ட கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக பதில் அளிக்கப்படும். ராதே கிருஷ்ணா. நன்றி. நன்றி.